கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை 8 மணியளவில் 18 வாக்களிப்பு மையங்களில் உள்ள 74 வாக்குச்சாவடிகளில் தொடங்கியது. மொத்தம் 40,226 பதிவு பெற்ற வாக்காளர்களை கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 625 போலீஸ்காரர்கள், 238 ராணுவ அதிகாரிகள் மற்றும் அவர்களது துணைவியார்கள் முன்கூட்டியே செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாக்களிப்பில் தங்களது வாக்குகளை செலுத்திவிட்டனர். இன்று மாலை மணி 6 வரை வாக்குச்சாவடிகள் திறந்திருக்கும் என்பதால் எஞ்சிய 39,362 பதிவு பெற்ற வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த வாக்காளர்களில் 49.3 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்கள் மற்றும் 30.6 விழுக்காட்டினர் சீன வாக்காளர்கள் ஆவர். இந்திய வாக்காளர்களில் 18 விழுக்காட்டினர் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய துருப்புச்சீட்டாக இந்தியர்கள் இருக்கின்றார்கள். காலை வானிலை நன்றாக இருக்கும் என மலேசிய வானிலைத்துறை அறிவித்திருப்பதால் பெரும்பாலான வாக்காளர்கள் காலையிலேயே ஆர்வத்தோடு வாக்களிக்க வந்ததை பல வாக்களிப்பு மையங்களில் காண முடிகிறது. மக்கள் கூட்டணியின் வேட்பாளராக டிஏபியின் பாங் சொக்தோ, பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் சார்பில் கைருல் அசாரி சாவுட், பார்த்தி ரக்யாட் மலேசியாவின் சார்பில் அடிசா ஜைனுடேன் மற்றும் சுயேட்சையான நியாவுக்கு இன் என இந்த இடைத்தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் 4 வேட்பாளர்களும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர்களாக பதிவு செய்யவில்லை என்பதால் அவர்களில் எவரும் வாக்களிக்கும் தகுதியை கொண்டிருக்கவில்லை. கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த லீ கி ஹியோங் கடந்த மார்ச் 21ஆம் தேதி புற்றுநோய் காரணமாக காலமானதால் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளதால் இன்று கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் மன அமைதியோடு சென்று வாக்களிக்கும்படி ஸ்லாங்கூர் போலீஸ் படை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்திருக்கிறார். கவலை எதுவுமின்றி வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றலாம் என அவர் தெரிவித்தார். வாக்காளர்களின் பாதுகாப்பிற்கு ஸ்லாங்கூர் போலீஸ் உத்தரவாதம் வழங்குகிறது. வாக்களிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்களது வாகனங்களை சரியான இடத்தில் நிறுத்திவிட்டு கடமையில் இருக்கும் அதிகாரிகளின் வழிகாட்டலை பின்பற்றும்படி ஹுசைன் கேட்டுக்கொண்டார். இன்று நடைபெறும் வாக்களிப்பில் வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் சட்ட விதிகளை பின்பற்றும்படியும் அவர் நினைவுறுத்தினார். இந்த இடைத்தேர்தலில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஆட்சியாளர்கள், சமயம் மற்றும் இன விவகாரங்களை உட்படுத்திய 3R விவகாரங்களை எழுப்புவதிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவுக்கான 1 மாதம், 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ். இஸ்ரேல் ஆடவர் அவிதான் ஷாலோமுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் பேரில் கைதான 10 தனிப்பட்ட நபர்கள் போலீஸ் ஜாமீனில் அடுத்த வாரம் விடுதலை செய்யப்படுவர். இம்மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதி தடுத்து வைக்கும் காலம் முடியும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 3 வெளிநாட்டவர்களும் விடுவிக்கப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக குடிநுழைவுத்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் விசாரணைக்கு தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் அவர்களை அழைப்போம் என செந்துல் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் ஏற்பாட்டில் ஜின்ஜாங் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற ஹரிராயா விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ருஸ்டி இத்தகவலை வெளியிட்டார். கோலாலம்பூரில் ஜலான் யாப்கான் சேங்கில் உள்ள பொழுதுபோக்கு விடுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பில் விசாரணை நடத்திய போலீசார் 2 ஆடவர்களை கைது செய்தனர். அவர்கள் இருவரும் நேற்று மதியம் பத்துகேவ்ஸ் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டனர். தொடக்க விசாரணையில் அந்த சம்பவத்தில் தீவிரவாத தரப்புகள் எவருக்கும் இதில் தொடர்பு இல்லை என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி ஈசா தெரிவித்தார். அந்த 2 சந்தேக பேர்வழிகளையும் விசாரணைக்காக தடுத்து வைக்கும் உத்தரவு பெறப்படும் என அவர் கூறினார். அந்த பொழுதுபோக்கு விடுதியின் உரிமையாளர் மற்றும் அதன் நிர்வாகியிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். டீ மற்றும் கிரிமினல் மிரட்டல் தொடர்பாக இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மணல் ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்ததில் பெண் ஒருவர் மரணமடைந்தார். அந்த லாரியில் இருந்த அப்பெண்ணின் கணவர் தலையில் காயமடைந்ததோடு அவரது கையில் எலும்பு முறிவுக்கும் உள்ளானார். இந்த பரிதாப சம்பவம் கூலிம், ஜுஞ்சோங், கம்போங் ஆயர்பூத்தேவில் உள்ள குவாரி பஞ்சோரில் நேற்று காலை மணி 8:40 அளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து கூலிம் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்தனர். அங்கு மணல் ஏற்றியிருந்த லாரி பள்ளத்தில் விழுந்து கிடந்ததோடு அதில் ஒரு தம்பதியர் இருந்தனர். அவர்களில் 30 வயதுடைய பெண் ஒருவர் மரணமடைந்ததாக சுகாதார அமைச்சின் மருத்துவ பணியாளர் உறுதிப்படுத்தினார். அந்த பெண்ணின் கணவர் தலை மற்றும் கையில் காயத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். லாரியில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்க உதவும் நடவடிக்கைக்கு பினாங்கு சுங்கை பாக்காப் தீயணைப்பு நிலையத்தின் பணியாளர்களும் உதவி செய்ததாக கூலிம் தீயணைப்பு அதிகாரி ஹமீசுல் அஸ்வான் தெரிவித்தார். தாய்லாந்தில் வெப்பநிலை மோசமாகி 52 செல்சியஸ் டிகிரியை தாண்டியதால் இதுவரை 61 பேர் உயிரிழந்தனர் என அந்நாட்டின் சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான வெப்பத்தில் இறந்தவர்களை விட இவ்வாண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதிகமாக விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பகுதியாக இருந்து வரும் வடகிழக்கு பகுதியில் கடும் வெப்பநிலை காரணமாக கூடுதலானோர் இறந்துள்ளனர். அண்மைய வாரங்களாக பேங்காக் மற்றும் தாய்லாந்தில் பல பகுதிகளில் வெப்பநிலை 30 செல்சியஸ் டிகிரிக்கும் அதிகமாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி மக்களை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பல மாதங்களுக்கு பிறகு இம்மாத தொடக்கத்தில் முதல் முறையாக தாய்லாந்தில் மழை பெய்தது. இதனால் வெப்ப அளவு தொடக்கத்தில் குறைந்த போதிலும் பின்னர் 30 செல்சியஸ் டிகிரிக்கும் மேலாக வெப்பநிலை அதிகரித்தது.